சஞ்சீவ் கபூர் கசானா மூலமாக உங்கள் எல்லாருக்கும் கீதா வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது பொடி வெஜிடபிள் தோசை, அதாவது ஊத்தப்போன்னு கூட சொல்லலாம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவை எடுத்துக்கணும். ரெகுலராக தோசை வாக்குற மாதிரியே தோசை வாக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த கறிகாயெல்லாம் வந்து மேலே போட போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் அடுப்பு சூடு வரட்டும். நான் இன்றைக்கி என்னெல்லாம் போட போகிறேன்னா கேரட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணியை வேக வச்சும் போடலாம், உருளைக்கிழங்கை வேக வச்சு போடலாம், பன்னீர் கூட போடலாம் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா. சீஸை கூட குழந்தைங்களுக்கு திருகி போட்டு கொடுக்கலாம். எல்லாமே உங்களோட க்ரியேஷன் தான். இது நாங்கள் பண்ணுறதே தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அடுப்பு சுட்டாச்சு. மிச்சம் இருக்கிற இட்லி மாவில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஐடியா தான். கொஞ்சம் இந்த தோசை வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும் என்ன மாதிரியே. ஏன்னா இதில் எல்லா வகையான கறிகாயும் போட போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தடியாக தான் நம்ம வாக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட போகிறோம். இன்றைக்கி ரொம்ப வாசனையாக இருக்கும், அதனால தான் நல்லெண்ணெய் விடுறோம் ஊத்தப்பத்துக்கு. மெல்லிசாக வாத்தா அது தோசை, தடியாக வாத்தா என்ன மாதிரி அதுக்கு பேர் ஊத்தப்பம். மற்றபடி ஒன்றும் வித்தியாசம்லாம் ஜாஸ்தி கிடையாது. எண்ணெய் கறிகாயை போட்டு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு எல்லா வகையான கறிகாயும் போகிறதுனால அதுக்கு பேர் ஊத்தப்பம்னு பேர் வச்சுருக்கோம். கொஞ்சம் வெங்காயத்தை தூவிக்கலாம், கொஞ்சம் கேரட் தூவலாம், குடமிளகா கூட போடலாம் நீங்கள், தக்காளி. நிறைய பேருக்கு உரப்பாக பிடிக்கும், அதனால் 2 பச்சை மிளகா. யாருக்கெல்லாம் இஞ்சி பிடிக்குமோ அவங்கெல்லாம் இஞ்சியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பிடிக்கலைன்னா போட வேண்டாம். பொடி போட்ட ஊத்தப்போம் இல்லையா, அதனால் நம்ம வந்து மிளகா பொடி போட போகிறோம். மிளகா பொடி தூவிட்டால் ஸோ தட் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம், சட்னியோ சாம்பாரோ எதுவுமே வேண்டாம். அப்படியே மேலாக பொடியை தூவிட வேண்டிதான். அது உங்களோட விருப்பம். நீங்கள் கொஞ்சமாகவும் தூவலாம், இல்லை நல்லா மிளகா பொடி நல்லா டப்பு டிப்புன்னு இருக்கணும்னா நிறையாவும் தூவலாம். எனக்கு எப்போவுமே எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி பிடிக்கும், அதனால் நான் கொத்தமல்லியும் போடுறேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஸோ எல்லா வகையான கறிகாயும் போட்டாச்சு. இந்த மிளகா பொடிக்காக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அது மேலே விடுறோம். இந்த ஊத்தப்பத்தை வந்து நம்ம திருப்ப போகிறதில்ல, ஏன்னா வந்து இதில் இருக்கிற இதெல்லாம் வந்து இதாகிடும். அதனால் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். பார்த்திங்களா, நல்லா ரெடி ஆயாச்சு. திருப்பக்கூடாது இதை. பொடி போட்ட வெஜிடபிள் ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் சஞ்சீவ் கபூர் கசானாக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணணும். ஸோ ரொம்ப சந்தோஷம். அடுத்தது நம்ம சீக்கிரமாக சந்திக்கலாம். தோசையை சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட பாய் சொல்கிறேன். பாய்.